ஐ மீன் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் நாங்கள் வந்து மெக்கானிக்கலை லிகமெண்ட் ரிலீஸ் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் போக போக நான் நிறைய சர்ஜரிஸ் பண்ண ஐ லேர்ன் ஈவன் மெக்கானிக்கல், அதாவது காலை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வச்சாலும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தட் கிளாசிஃபிகேஷன் தட் வாஸ் ஸ்போக்கன் அபவுட் இஸ் வெரி வேலிட்னு சொல்லி இப்போ நான் வந்து பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட், ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட காலில் எவ்வளோ வளைவு இருக்கோ கரெக்டாக அதே வளைவு திருப்பி கொடுக்கறதுனால அவங்களுக்கு நடக்கிறதோ லிகமெண்ட் ரிலீஸோ அவங்க மசில் எப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருந்ததோ எல்லாமே அதே மாதிரி இருக்கிறதுனால இட் இஸ் மோர் கன்வீனியன்ட் ஃபார் மை பேஷண்ட்ஸ் டு வாக். And it is bedside mounted, சின்ன மெஷின். ஸோ ஐ எம் நாட் அ ஹியூஜ் பர்சன். என் பக்கத்தில் பெருசாக ஒரு யானை மாதிரி ஒரு மிஷின் வச்சுட்டு நான் ஆப்ரேட் பண்ணுறதுன்னா கஷ்டம். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் மெஷின் அண்ட் வெரி வெரி காம்பேக்ட். ஸோ என் ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே எவ்வளோ தான் இருக்கும். அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தால் போதும். ஐ டோன்ட் நீட் மெனி அசிஸ்டன்ஸ், பட் ஐ கெட் அ லாட் ஆஃப் டாக்டர்ஸ் who come and observe me and learn how to do robotics. So I also love teaching. And I have a lot of engineers also coming. IIT lendu varuvanga and they also want to do an Indianized robot, so I help them in the designing and give them a lot of tips and tricks about how to go about it. So we interact with engineers, we interact with junior surgeons, senior surgeons who want to take to robotics, and teaching has become a passion after I have started doing robotics. I have learned quite a bit, and whatever I have learned, I have tried and transferred my benefits. The learning that I have done, அதோட benefits பேஷண்ட்ஸ் வரைக்கும் போய் சேரணுன்றதுக்கு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் இப்போ நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். அண்ட் அதை பற்றி அவங்க சீக்கிரமாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் திஸ் இஸ் ஹியர் டு ஸ்டே. அதுதான் இஸ் தி கேம் சேஞ்சர் ஆஸ் ஃபார் அஸ் திஸ் ரொபாட்டிக் இஸ் கன்சர்ன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியாது, ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க. But the benefits that you're facing right now is all because of this. So இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல், அதான் லிகமெண்ட் நான் சொன்னது தான், பட் இன்னும் டெக்னிக்கலாக எழுதியிருக்கிறேன். ஸோ ஐ மீன் இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ் யூ கேன், பட் basically what I told you just now. So how I balance the knee, how I don't cut any of the tissue, அதனால எப்படி எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்குன்றது தான் இது. ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம ஜாயிண்ட் லைன் இருக்கு, ஜாயிண்ட் லைன் ஆப்ளிக்விட்டின்னு இருக்கு. இப்போ ஜாயிண்ட் லைன்னா நான் கால் எலும்பை எவ்வளோ வெட்டுறேனோ அது பொறுத்து தான் ஜாயிண்ட் லைன் டிசைட் ஆகும். அதை நான் வந்து ரொம்ப கம்மியாக வெட்டி ஜாயிண்ட் லைனை மேலே தள்ளினேன்னா முட்டி மடக்கிறது டைட்டாக இருக்கும். அதே இது ஜாயிண்ட் லைன் ஆப்ளிக்விட்டி இப்போ வந்து எல்லாருக்கும் சொன்ன மாதிரி 2 டிகிரியோ 3 டிகிரியோ வளைவு இருக்கும். அதையும் நான் 0 ஆக்கிட்டேனாலும் கஷ்டம், அதை 2 டிகிரி 5 டிகிரி ஆக்கினாலும் கஷ்டம். ஸோ அதை வந்து எக்ஸாக்டாக எனக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு திஸ் ரோபோட் இஸ் ஹெல்பிங் மீ, அண்ட் தட் இஸ் வை இட் இஸ் ஸோ வெரி அட்வான்டேஜஸ். அண்ட் அலைன்மெண்ட் நான் இப்போ சொன்ன மாதிரி கொரோனல் ஆக்சிஸ் நான் எல்லாருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸோ அது எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதே மாதிரி பண்ணுறது. இது ஃபியூ ஆஃப் பேஷண்ட்ஸ். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு இந்த மாதிரி பேலன்சிங் கிடைக்கும். ஸோ ஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், ஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், ரெண்டு சைடும் யூ ஷுட் ட்ரை அண்ட் கெட் ஆஸ் க்ளோஸ் டு 0 or 1 is the whole idea. So before surgery and after surgery we get this, and that is how it is perfectly balanced. அது போக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 லிகமெண்ட் கட் பண்ணிவிடுவோம், ACL அண்ட் PCL. இப்போ வந்து PCL ரீட்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால் the knee tends to behave more normal than with PCL sacrifice knee, that is PS kneesனு சொல்லுவோம். முன்னாடி நான் அதுதான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். ரொபோட்டிக்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 95 to 98% நான் வந்து PCL sacrifice பண்ணுறதில்ல. ஸோ the patients tend to feel more natural with this knee. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உள்ளே வந்து ராட் இருக்குது. யூஸ்வலாக நாங்கள் கேர் பண்ணணும்னா இந்த ராட் வச்சுட்டுலாம் பண்ண முடியாது. ஸோ இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி ஆப்ரேஷன் பண்ண முடியும். பட் இப்போ இந்த ரொபாட்டிக்ஸ் வச்சுட்டு ஐ கேன் ஆப்ரேட்டட் ஆன் மேடம் வித் தி இம்ப்ளான்ட் இன்சைட், அண்ட் அந்த இம்ப்ளான்ட் வச்சுட்டு என்னால் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடிஞ்சு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக 2 முட்டியும் மாற்றிட்டு நடக்க வச்சாச்சு. ஸோ அவங்கெல்லாம் இப்போ 80+ நிறைய பேர் இருக்காங்க. ரெகுலராக அவங்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க வந்து, அண்ட் மார்பிடிட்டிலாம் ரொம்ப கம்மி. ஸோ
Will I be able to play this? This is how she was walking prior to surgery, and that is after surgery. About her not walking. Landing steps and everything will be very, very comfortable. So he's doing all his exercises. So this is how he was walking pre-operatively. I thought that video was not working. So this is on admission. This is how he was walking, and you can obviously see how he is walking now. And yeah, all X-rays, all patients. இது நீங்களா? உங்களோட வீடியோ இல்ல. Okay. So all patients, they'll be walking very comfortable. Because I came on the 4th stage where I found walking even few meters very difficult. And this, I keep traveling. So in Bombay, I was not able to we went to Kandla and all that, and I was just not able to start out of the room. So when I came, he infused so much of confidence. And then, he explained that, this is the 4th stage, but then, better late than never. And both these were a bit, the right was in a very bad shape. The left, he said, okay, it's still is there. So bilateral may not be required. So it was, a good news for me. And you can strengthen that later. And you take your call. And he gave the pros and cons of both robotic and non-robotic. There was absolutely none. Robotic means we hear so many other things, and then he said, no, you see, robotic means it's all controlled by me and all that. There was no second thoughts for me. I just went ahead with that. And as he said, I'll be repeating everything, whatever he has said. The kind of precision which he has done with, and the kind of, recovery process, and even the pain, which I had, was far, lesser than what I heard from others who had been having, conventional, TKRs. And then my recovery process was also very fast. In fact, 3rd week I was able to walk on the roads without any difficulty. And walking steps up and down was very, very quickly done. And driving my car, I could do it in the 2nd month. But one thing what doctor has said is a must. That is continuing the physio, continuing the exercises. Actually, that regime, okay, first 1 month, 2 months you have a physiotherapist who will just put it. But after the physiotherapist is gone, it is left to you. How you have to, manage. So that discipline, if you have, you can definitely get back to normalcy. I'm now able to walk every day more than 10,000 steps, touch wood, thanks to Dr. Armugam, without any pain, without anything. And I keep traveling also very widely. The latest being about couple of weeks back to China. I walked the Great Wall of China, and I was just, thinking about Dr. Armugam, and I also shared a picture of that. And like this, I keep going to so many places, but robotic surgery, by and large, is far, superior to any other, normal, conventional this, when you have expertise of, professionals like Dr. Armugam doing it. Thank you so much. 15 years இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் இருந்தது. வேரியஸ் டாக்டர் நிறைய பேரை நான் கன்சல்ட் பண்ணேன். எல்லாருமே சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. பட் அதுக்கு ஏதோ ஒரு பயம், தயக்கம் அப்படி இயர்ஸ் போயிட்டு இருந்தது. ஒரு 1.5 years பேக் என்னோட பிரதர் சார்கிட்ட பண்ணிட்டாங்க. ரொபோட்டிக் சர்ஜரி தான். அவரோட ரெக்கவரி ப்ராசஸ்ஸு அவர் அதை பார்த்த உடனேயே நான் டிசைட் பண்ணிட்டேன். சார்கிட்ட போனேன். சார் என்னோட எக்ஸ்ரே பார்த்த உடனேயே இது 4th stage எல்லாம் தாண்டி போயிடுத்து, நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர் ஒன்று சொன்னார், 56 yearsல நீங்கள் இவ்வளோ ஒரு பெயினோட ஒரு லைஃப்பை லீட் பண்ண வேண்டாமா, பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா நார்மல் ஆகிடும். சார்கிட்ட 2 தான் கேட்பேன், சார் அப்புறம் நான் எப்போ சமைக்க முடியும், திரும்பி எப்போ ஆஃபீஸ் போக முடியும் அப்படின்னு. சார் அவர் என்ன டைம் ஃப்ரேமில் சொல்கிறாங்களோ அதுபடி அப்படி நடந்தது. 20 daysல வித்தவுட் வாக்கர் நடக்கலாம்,
1.5 months கழிச்சு ஆஃபீஸ் போகலாம் எல்லாமே. இதுக்கு முன்னாடி வந்து நான் வெறும் பெயின் கில்லர்ஸோட ஒரு டே டு டேவாக மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். சார் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் அது. இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து மந்திராலயம் அகோபிலத்தில் ஸ்டெப்ஸ் ஏறினேன், மதுரையில் நூபரகங்கையில் ஒரு 100 ஸ்டெப்ஸு, அதே மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்னாலே ஒரு நைட் மேன் எனக்கு அந்த ஸ்டெப்ஸு அந்த பிளாட்ஃபார்ம். அது வந்து இந்த தடவை மதுரை போயிட்டு வரப்போ அவ்வளோ ஈஸியாக அதை நடந்துட்டேன், அந்த ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கிட்டேன். சாரை நினைக்காத நாளே கிடையாது. தேங்க்யூ சார். I'm spouse of Vijayalakshmi. நான் ஏன் இந்த ஸ்டேஜ், ஐ எம் நாட் அ பேஷண்ட் பட் ஐ எம் அ கார்டியன் ஆஃப் த பேஷண்ட். அதாவது 15 வருஷமா என் ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது ஒரு நாள் வீட்டில் ஃபங்க்ஷன்னா காலையிலே க்ரோசின், ஒரு நாள் ஆஃபீஸில் ட்ரைனிங்காக க்ரோசின், ஃபெஸ்டிவலாக க்ரோசின், இப்படி அதிலேயே தான் ரன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சில சமயம் கோயிலுக்கு போனால் அவங்களால நடக்க முடியாது, என் கையை பிடிச்சிக்குவாங்க. அந்த பிடிச்ச வலி இருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு உண்டான வலியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என் கையை அப்படி பிடிச்சிப்பாங்க. எப்போ போனாலும் நானும் என் பையன் 2 பேரும் பக்கத்தில் இருந்தால் தான் அவங்களால எந்த வேலையுமே எங்கேயுமே நடக்க முடியும். அதே மாதிரி ஒரு மதுரைக்கு போகிறோம் இல்லை எங்கேயோ போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஷன் வரும்போது அவ்வளோ பதட்டமாக இருக்கும். எங்கே அந்த இது இருக்குமா, பேட்டரி கார் இருக்குமா, கிடைக்குமா, இவங்க எப்படி அங்கே ஃப்ரெண்டில் கூட்டிகிட்டு போகிறது, தட் வாஸ் ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதை வந்து அதாவது எங்களுக்கும் வந்து ரொம்ப பதட்டம். எந்த ஃபங்க்ஷன் எங்கேயாவது ஊருக்கு போகணும் வரணும்னாலே காரை தவிர எதுவும் போகிறதில்ல, அப்படி தான் இருந்தோம். இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீ. நூபுரகங்கிறது 80 ஸ்டெப்ஸ் டீப்பாக இருக்கும். மதுரைக்காரங்கன்னா தெரியும், அங்கே வந்து எல்லாம் குளிப்பாங்க, மேலே குளிச்சுட்டு நடந்து வருவாங்க, ஒரே ஈரமாக இருக்கும். எனக்கு முன்னால she started getting down. அங்கே மங்கீஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும், எந்த இதுவும் இல்லாமல் தன்னந்தனியா கடகடன்னு இறங்கி நடந்து வந்துட்டாங்க. இது வந்து அவளுக்கு எவ்வளவு ரிலீஃபா தெரியாது, எங்க எல்லாருக்கும் பெரிய ரிலீஃபா இருக்கு. அதுக்கு வந்து ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் டு யூ சார். காட் பிளஸ் யூ சார். இது வந்து 500. I wanted to be 5,000. I wanted to be on that occasion. I wanted to be here. I request Krishna Hospital to conduct the same function in future also. Thank you so much. God bless you. Thanks. Thank you. நான் என் பேர் கிருஷ்ணா. ரொம்பவும் ரோட்டில் நடக்க முடியறது என்னால். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். என்னுடைய நேம் சித்ரமலம். நான் இந்த சர்ஜிக்கல் மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. 2 காலுமே ப்ராப்ளம் இருந்தது. சார்கிட்ட வந்து பார்த்தேன் என்ன சொன்னார், நீ ஒன்றும் பண்ண வேண்டாங்கன்னா நீ சைக்கிள் மட்டும் பண்ண, டெய்லி 1 hour சைக்கிளிங் பண்ண அப்படின்னாரு. டெய்லி ருட்டீனாக நான் பண்ணிகிட்டே இருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. பட் நடுவில் வந்து பிஸ்னஸ்னால அங்கங்கே போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் பெயின் அதிகமாக ஏற்பட்டுடுது. மறுபடியும் சார்கிட்ட வந்து கேட்டேன், இல்லைப்பா நீ சர்ஜரி பண்ணிக்கோ, நான் 2 முட்டையுமே நீ பண்ணி அவங்க கட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பட்ட அவஸ்தைகள் பயங்கரமான அவஸ்தைகள். நான் அடிக்கடி வெளியூர் போகிறாள், டூர் போகிறாள். பட் ட்ரெயினில் கூட என்னால் அந்த கம்பியை பிடிச்சி கூட என்னால் ஏறவே முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார் நான் ஆக்சுவலாக. ஆனால் சாருடைய சர்ஜரினால தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு மனுஷனாக நான் நடமாடிட்டு இருக்கேன். 2வது என்னால் பழையபடி பிஸ்னஸ் எல்லாமே என்னால் நல்லபடியாக பார்க்க முடியும். ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா இவர் வந்து ஒரு கடவுளாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நிச்சயமாக சொல்லுவேன் சார். ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். Prayers for Prashant Hospital, blessing prayers for S. Arumugam. Now that I'm 73, I'm Mr. Prabhakar. இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறேன். நான் சில நாளாக பசங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுனால நானும் என் ஒய்ஃபும் தான் இங்கே இருக்கிறோம். வித் தட் ஐ ஜஸ்ட் கேம் டவுன் டு ஆறுமுகம் த்ரூ யூடியூப் and I have studied all his reviews, not 1 or 2, many, all of them I have done. Now that with his blessings I am here in a sportive way and I am able to walk nearly 1 hour in the morning. Just my operation was taking place on March 18th. After that, within a speedy recovery, within a month's time, we asked him whether he can drive my car or scooter. His impression was not to do that, take walking, then go forward. Then, with his help, I am doing it now with all efforts. I am just in a plain way where I was in 60s and 50s. And
Then guys, with pleasure, I thank once more to Dr. Armugam. Thank you. வணக்கம், நான் டாக்டர் எஸ் ஆறுமுகம், பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் சீஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன். இன்னைக்கு நாங்கள் 500 ரொபோட்டிக் நீஸ் முடிச்சதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனலாக பண்ணும்போது என் பேஷண்ட்ஸ் இவ்வளோ சந்தோஷமா இருந்ததில்லை. இப்போ 1 மாசம் 1.5 மாசத்துலயே அவங்க கிட்டத்தட்ட நார்மல்சிக்கு திரும்பி வந்துடுறாங்க. அதனால இதோட அட்வான்டேஜஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ரெக்கவரி ரேட் ரொம்ப ஃபாஸ்ட், வலி ரொம்ப கம்மி, பிளட் லாஸ் ரொம்ப கம்மி. இதனால என் பேஷண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டேயும் கம்மியாயிருச்சு. ஸோ இது சாத்தியமானது டாக்டர் பிரசாந்த்னால தான். நான் எப்போ அவர்கிட்ட வந்து சொன்னேனோ இந்த மாதிரி ரொபோட்டிக் தான் இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி 1 வாரம் 2 வாரத்துலயே எனக்கு அந்த ரோபோட் வாங்கி கொடுத்துட்டாரு. வெலீஸ் ரோபோட் வச்சு இப்போ நான் 500க்கு மேலே பண்ணிட்டேன். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது தான் என்னோட ஆசை. அண்ட் இன்னும் நிறைய பேர் நல்லா வலி இல்லாம நடந்தாங்கன்னா அதுவே எனக்கு. அது வந்து ஆர்த்தரைட்டிஸ்ல இப்போ 4 ஸ்டேஜ் இருக்குங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கால் வளைவு ஒன்றும் இருக்காது, கால் நேரா இருக்கும். ஆனா படிக்கட்டு ஏறி இறங்கினா மட்டும் வலி இருக்கும். அண்ட் ஆன்டீரியர் நீ பெயின்னு சொல்லுவோம். அது இன்னும் கொஞ்சம் மோசமாச்சுன்னா காலில் லைட்டா வளைவு வரும், வீக்கம் வரும். அது ஸ்டேஜ் 2. அப்ப நடக்கிற தூரம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் நடப்பாங்க. வீக்கம் மட்டும் ஸ்லைட்டா வரும், மருந்து மாத்திரை கொடுத்தாலே சரியாயிடும். ஸ்டேஜ் 3ல அந்த நடக்கிற தூரம் 3 கிலோமீட்டர்ல இருந்து கம்மியா ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க முடியும். கால் வளைவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், வீக்கம் கிட்டத்தட்ட பர்மனண்டாவே இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்ட்ராஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறமா ஆர்த்ரோஸ்கோபி பண்ணலாம். வேற விதமான வைத்தியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் சரி வரலன்னா தான் தென் when the patient goes to stage 4. ஸ்டேஜ் 4ல பாத்தீங்கன்னா கால் நேராவே இருக்காது, நல்லா வளைஞ்சிருக்கும். அவங்க நடக்கிறது பாத்தீங்கன்னாலே நல்லா ஆடி ஆடி நடப்பாங்க. வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. வெளியில பாத்ரூம் போயிட்டு வர்றது இல்ல வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதே அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இயல்பான வாழ்க்கை வாழவே முடியாது. அது ஸ்டேஜ் 4. அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அது பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க நார்மல்சி, அதாவது ஸ்டேஜ் 1 வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க. இப்பதான் நீங்க கேட்டீங்க, ஒரு பேஷண்ட் சொன்னாங்க 73 வயசு, பட் அவங்க வந்து வலி வரத்துக்கு முன்னாடி 73 வயசு, அவங்க வந்து இப்ப வந்து 50 வயசுல எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் பேஷண்ட்ஸ் வந்து they get back to normalcy and they are very very comfortable after robotic replacement. ஸோ இன்னைக்கு வந்துட்டு டுடே இஸ் ஒரு ரொம்ப பெருமையான ஒரு நாள். ஏன்னா சார் வந்துட்டு டாக்டர் ஆறுமுகம் 500+ சர்ஜரிஸ் ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 600 கிட்ட நெருங்கி வந்துட்டாரு. இதுல ரொம்ப பெருமையான விஷயம் வந்துட்டு சார் பண்ண சர்ஜரி 2வது பேஷண்ட் அக்செப்ட் பண்ணது. ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த காலகட்டத்துல கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் எல்லாருக்கும் போய் சேரணும். பட் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் பரவிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்குற முதல் கேள்வி யார் பண்ணாங்க, ரொபோட்டிக்னா அதுவே ஃபுல்லா பண்ண போதா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் உடைச்சு சாதிச்சு காட்டிருக்காரு டாக்டர் ஆறுமுகம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு சாருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ஒரு பெருமையான நாள். ஸோ இன்னைக்கு 500, இன்னும் 1 இயர்க்குள்ள 1000 அந்த மாதிரி வந்துட்டு அதுதான் நாங்கள் டார்கெட்டா எய்ம் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பேஷண்ட்ஸ் அண்ட் மீடியா எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, மூட்டுல எலும்பு எங்க தேஞ்சிருக்கோ அந்த பாகத்தை மட்டும் ஷேவ் பண்ணி எடுத்துட்டு மெட்டல் வைப்போம். ஸோ அங்க வந்து மெட்டலுக்கும் போனுக்கும் உள்ள ஒரு நடுவில் சிமெண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம எங்கேயாவது திருப்பி விழுந்தோம்னா, மேஜரா எங்கேயாவது விழுந்தோம்னா அந்த எலும்பு, ஏன்னா அது மெட்டல், நான் போட்டிருக்க இம்ப்ளான்ட் வந்து வாழ்நாள்ல உடைய போறது இல்லை. நம்ம சுத்தியால எடுத்து அடிச்சாலும் உடைய போறது இல்லை, அவ்வளோ ஹார்டான மெட்டல். ஆனா அந்த மெட்டல் உட்கார்ந்து இருக்கிறது எலும்புல. ஸோ அந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா திருப்பி அதை ஃபிக்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா அங்க ஜாயிண்ட் இருக்கிறதுனால. ஸோ அதனால விழாம ஜாக்கிரதையா இருக்கணும். பட் இந்த இம்ப்ளான்ஸ் டிசைன் எல்லாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அப்படி விழுந்து உடைச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த எலும்பை சரி பண்ணி திருப்பி நார்மலா நடக்க வச்சிருக்கேன். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ப்ரிசிஷன், அதாவது இப்போ வந்து மூட்டை நான் வந்து இதுதான் தொடை எலும்போட கடைசின்னா இங்கதான் இப்படி நான் மூட்டை பொருத்தணும். ஸோ அந்த பொருத்துறதுக்கு நான் இந்த கப்பை வந்து
இந்த பக்கம் இப்படி திருப்பலாம், இப்படி திருப்பலாம், இந்த பக்கம் 1/2 மில்லிமீட்டர் வரைக்கும் 0.5 மில்லிமீட்டர் அக்யூரசி, ரொட்டேஷன்ல வந்து 0.1 அதாவது 1 டிகிரி வரைக்கும் ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அந்த அக்யூரசில என்னால பண்ண முடியும். ஸோ அப்படி பண்றதுனால அந்த பேஷண்ட்டுக்கு தேய்மானம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி மூட் இருந்ததோ, இப்ப கால் இப்போ எல்லாருக்கும் நேரா இருக்காது, சில பேருக்கு ஒரு 2 டிகிரி 3 டிகிரி வளைவு இருக்கும். அந்த வளைவு எவ்வளோன்றத கால்குலேட் பண்ணிட்டு அதே மாதிரி நான் வைக்கிறதுனால லிகமெண்ட்ல எந்த விதமான ஸ்ட்ரெயினும் வரது கிடையாது. வராம இருக்கிறதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். அவங்க நடக்கும்போது வலி ஒண்ணுமே இருக்காது. அண்ட் they will get back to normalcy without any problem. இது ரோபோட்டிக் இல்லாம, அதாவது அந்த பேஷண்ட் ஸ்பெசிபிக் அலைன்மெண்ட் ரோபோட்டிக் இல்லாம பண்ணவே முடியாது. கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு பண்றதுக்கு இன்னைக்கு சாத்தியம் இல்லை. அதனால இந்த ரோபோட்டிக் அவ்வளோ அட்வான்டேஜஸ் அண்ட் அதனால என் பேஷண்ட்ஸ் இன்னும் ஹாப்பியா இருக்காங்க. அது இந்தியாலையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க, வெளிநாட்டிலையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்போதைக்கு வெல்லீஸோட நாங்க வெளிநாட்டுல மேனுஃபேக்சர் பண்றது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.